ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54 அதிகாரம் 2வது வாக்கியத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனின் சிறையிருப்புக்கு அதிலிருந்து திரும்பி வரும்போது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தீர்க்கதரிசன செய்தியாக வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. ஆங்கிலத்திலே பி என்லார்ஜ்டு என்று சொல்வார்கள், அல்லாவிட்டால் என்லார்ஜ்மெண்ட் என்று கூட சொல்லலாம். இதை விரிவாக்கம் என்று சொல்லலாம். இன்றைக்கு அநேகர் விரிவாக்கம் என்று சொல்லப்படும் பொழுது மகிழ்ச்சியோடு களி கூறுகிறார்கள். இடத்தை விரிவாக்க வேண்டும், ஐஸ்வர்யத்தை விரிவாக்க வேண்டும், கட்டடங்களை விரிவாக்க வேண்டும், வியாபாரத்தை விரிவாக்க வேண்டும், ஊழியத்தை விரிவாக்க வேண்டும் என்றெல்லாம் பலர் ஆசிக்கிறார்கள். இது பாராட்டக்கூடியது. ஆனால் விரிவாக்கம் என்பது உலக பிரகாரமான காரியங்களில் மாத்திரம் நின்று விடக்கூடாது. அது ஆபத்தானது, அதே சமயத்தில் நம்மை திசை திருப்பக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையிலே, ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் விரிவாக்கத்திலே முன்னேறி செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆதியாம் புஸ்தகத்திலே நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 1ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு வருகிறது. ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 26 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு வேதவசனம் சொல்கிறது, பூமியில் உள்ள எல்லா மக்களையும் ஆண்டவர் பெருக பண்ண அவர் ஆசீர்வதிக்கிறார். அங்கே 28 பாருங்கள். நீங்கள் பலுகி பெருகி என்று சொல்லி தேவன் தன் ஜனத்துக்கு சொல்கிறார். அதாவது ஆதாம் ஏவாளுக்கு சொல்கிறார், அல்லது மனுகுலத்துக்கு சொல்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அருமையானவர்களே, பலுகி பெருகிறது, அதாவது என்லார்ஜ்மெண்ட், விரிவாக்கம் என்பது தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய சிந்தனையாக இருக்கிறது. அருமையானவர்களே, யோபின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 8ஆம் அதிகாரத்திலே வேதவசனத்திலே 7வது வாக்கியம் சொல்கிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தால் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சங்கீத புஸ்தகத்திலே 71ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 71ஆம் சங்கீதத்திலே 21வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்திலே அருமையானவர்களே, உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே விரிவாக்கம் அல்லது பெருகுதல் என்பது தேவனுடைய நோக்கம் அல்லது திட்டம், அவருடைய சிந்தனை, யோசனையாக காணப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, வெறுமையாயிருந்த உங்களை ஆண்டவர் எவ்வளவோ பெருக பண்ணினார், ஆசீர்வதித்தார். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையிலே நீங்கள் பெருகி இருக்கிறீர்களா? ஜெப வாழ்க்கையிலே, பரிசுத்த வாழ்க்கையிலே, ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிற அந்த வாழ்விலே, அல்லது தேவனுக்கு சமூகத்திலே கீழ்ப்படுகிற அந்த தன்மையிலே, தாழ்மையிலே, இவ்வாறு நாம் பலுகி அல்லது பெருகி விரிவாக்கத்தில் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த விரிவாக்கத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது விரிவாக்கத்தின் பாதையை சொல்கிறேன். அது பரிசுத்தமான ஒரு பாதையாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்திலே நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே விரிவாக்கத்திலே ஆண்டவர் உங்களை நடத்துவார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17-18, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19-21 வாக்கியங்களை நீங்கள் வாசிக்கலாம். அந்த விரிவாக்கத்திலே அடிப்படை என்னவென்று சொன்னால், ஸ்டேயிங் கனெக்டட் வித் காட், ஆண்டவரோடு நாம் தொடர்பிலே நிலைத்திருக்க வேண்டும், ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும். இதை யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1-5 வாக்கியங்களை நாம் காண முடிகிறது. ஆண்டவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் போது நாம் கனிகளை கொடுப்போம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அவர் நன்றாக தருவார்.
யோவான் நற்செய்தி நூல் 15 வாக்கியம் சொல்கிறது, அவரால் அன்றி என்னாலே உங்களாலே ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் கரத்திலே அர்ப்பணிப்போம், ஆண்டவருடைய உறவிலே நிலைத்திருப்போம், ஆண்டவருடைய வார்த்தையினாலே ஆளப்படுவோம், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தாழ்மையோடு அவருடைய திருப்பணியை செய்வோம். ஆண்டவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை விதையை போல விதைக்க அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா விரிவாக்கத்தின் பாதையிலும் உங்களை கொண்டு போவாராக. ஆன்மீகத்தின் விரிவாக்கம் அது அவசியமானது, அது முதன்மையானது, அது அஸ்திபாரம் உள்ளது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எங்களை விரிவாக்கத்தின் பாதையிலே நடத்துகிற ஆண்டவரே, நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருக்குள்ளே ஆன்மீகத்திலே இன்னும் விரிவாக்கத்திலே வளர எங்களுக்கு பாக்கியத்தை கொடு. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.